6ஆம் தேதி 19வது ஆண்டு துவக்க விழா சிறப்பாக நடக்குது. 19 வருஷம் ஆச்சு நம்ம கோயில. அன்னைக்கு விசேஷ பூஜைகள் எல்லாம் இருக்கு. காலையில் 8 மணிலிருந்து பக்தர்கள் அவங்க கையாலேயே பாபாக்கு வலம்புரி சங்கால அபிஷேகம் பாலபிஷேகம் பண்ணலாம். வலம்புரி சங்கால ஒரு பாலபிஷேகம் பண்ணினா 1 கோடி இடம்புரி சங்கால அபிஷேகம் பண்ணி பலன் கிடைக்கும். அந்த அபிஷேகம் பண்ணும்போது நீங்களே பாபாவுக்கு நிவர்த்தியாகும் நடக்கும். அந்த மாதிரி காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த பாலபிஷேகம் நடக்கும். அந்த பாலபிஷேகத்துக்கு வழிபாடுகள் கலந்துக்கிறவங்க ஆபீஸ்ல பேர் கொடுக்கணும். அதுக்கு காலையில் 8 மணிக்கே நீங்க அபிஷேகம் பண்ணலாம். அன்னைக்கு மகா அன்னதானம் எப்போ வெளியில சாமியான போட்டு வெளியில காலையில் 9 மணிக்கு மகா அன்னதானம் ஆரம்பமாகும். பாபா அனுகிரகத்துல நம்ம கோயில் சிறப்பு என்னன்னா, நம்ம கோயிலை பற்றி சொல்றேன். 19 வருஷமா ஒரு நாள் கூட இலை போட்டு சாப்பாடு போடாம இருந்ததில்லை நம்ம கோயில. 19 வருஷமா. இந்த 19வது வருஷம் ஆரம்பம். அன்னைக்கு மகானதானம் காலையில் 9 மணிலேருந்து ராத்திரி வரைக்கும் நடக்கும். அதுல எல்லா பக்தர்களும் கலந்துக்கணும். அப்புறம் இந்த நோட்டீஸ் அடிச்சிருக்கோம். இந்த நோட்டீஸோட பின்னாடி இந்த அன்னதானத்துக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்னென்ன பொருள் வாங்கணும், அதில் உப்புலேருந்து எல்லா பொருளும் இருக்கு. அது நீங்க பாபா இவ்வளவுதான் அன்னதானத்துக்கு தரீங்க ஒரு சொந்தம் சொன்னதில்லை. உங்களால் முடிஞ்சது இயன்றது நீங்க என்ன கொடுக்கணுமோ வெயில உப்பா உப்பு அந்த மாதிரி நீங்க கொடுத்தா போதும். ஆனா பாபா சொல்றாரு, 1 கொடுத்தா 10 திருப்பி தருவேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி உங்களோட சக்திக்கேற்ப நீங்க அந்த அன்னதானத்துக்கு பண உதவி பண்ணலாம், பொருள் உதவி பண்ணலாம். அப்புறம் சாமியானா அன்னைக்கு கேட்டரிங் 20,000 ரூபாய் சமையலுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து அந்த ஒரே நாளைக்கு. அது 6வது ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ரெடியா இருந்தால் அது பண்ணலாம். சாமியானாக்கு 15,000 ரூபாய். அந்த சாமியான டேபிள் சேர் அடுப்பு வெசல்ஸ் எல்லாமே சேர்ந்து அதுவும் 6வது ஸ்பான்சர் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த அன்னதான மகா அன்னதானத்தில் 26ஆம் தேதி கவர்மெண்ட் ஹாலிடே, எல்லாருக்கும் லீவ் இருக்கும். எல்லாருமே பாபாவோட ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு வழிபாட்டில் கலந்துக்கிட்டு பாபாவோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாலபிஷேகத்துக்கு பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பா ஆபீஸ்ல பேர் கொடுங்க. பைசா எப்ப வேணா கொடுக்கலாம், 50 ரூபாய். ஆனா பேர் கொடுக்கறது முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த அன்னதானத்தில் எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி, பின்ன எதுவுமே முடியாதவங்க உடலால பாபாவுக்கு சர்வீஸ் பண்ணலாம். காலையில் 9 மணிலேருந்து இங்கே பாபாவுக்கு சர்வீஸ் பண்ணலாம், சேவை பண்ணலாம், பந்தி வருவாங்க சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பாபாவோட அனுகிரகம் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி நிறுத்துகிறேன். ஓம் சாய்ராம்.